கேலக்ஸி ரிப்போர்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதியதாக பொறுப்பேற்று 15 தினங்கள் ஆகுவதற்குள்ளவே தமிழக முதல்வர் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருவது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் முக்கியமாக அம்மா உணவகம் மறுசீரமைப்பு என்பது ஏகோபித்த ஏழை மக்களின் வாழ்விற்கு வயிற்றிற்கு உணவை அளிக்கும் வகையிலே இந்த அறிவிப்பு இருப்பது எல்லாவித மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தையும் எதுவும் இல்லை. அதாவது அம்மா உணவகத்தை கடந்த கால திமுக அரசு, அதாவது அம்மாவின் உணவகத்தை அப்பாவின் அரசு என்று சொல்வதில் தவறில்லை. அவரே தன்னை தானே அப்பா என்று அறிவித்ததும் ஒரு வினோதமான வேடிக்கையாகவே இருந்தது. இந்த அப்பாவின் அரசு அம்மாவின் உணவகத்தை எந்தெந்த வகையிலே பால்படுத்த வேண்டுமோ அந்தந்த வகையிலே அது நிர்வாகத்தை சீர்குலைத்து அம்மாவின் பெயர் இருக்கக்கூடாது என்கின்ற வகையிலே அந்த திமுக அரசு தீவிரமாக செயல்பட்டு வந்தது என்பதை ஏழை மக்களாகிய நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இந்த அம்மாவின் உணவகத்தை மறுசீரமைத்து நடவடிக்கை எடுத்து அதற்கான அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அரசு ஆணையை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருப்பது ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் கூட உடனடியாக சுகாதாரமாக சற்று பசி ஆறுவதற்கு ஏதுவாகவே இந்த உணவகம் இருந்து வருகிறது என்பது அனைவரும் அறிவோம். எனவே இந்த நடவடிக்கை என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் வரவேற்பை பெற்றிருப்பது என்பதை கூறுவது எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களின் நிர்வாகம் நிதானமாக எந்த விதமான சங்கோஜமும் இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் பயன்படுகிற வகையிலே அவருடைய சக்கரம் போன்ற சுழற்சிகளை செய்து ஏற்பாடு செய்து எல்லா பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்து விதமான பலன்களும் உபயோகங்களும் கிடைக்க வேண்டும் என்பதில் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு இந்த துறையிலே மின்சாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு ஒரு முன்னோடியாகவே இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது கடந்த கால ஆட்சியிலே மின்சாரத்தை நிறுத்தி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விமான நிலையத்துக்கு வந்த நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் வருகையின் போது கூட மின்சாரம் தடை செய்யப்பட்டது போல ஒரு மாயை ஏற்படுத்திய அன்றைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி என்பவர் இது போன்ற கீழ்த்தரமான செய்கைகளை செய்து திமுக அரசில் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக இவர் பலவிதமான அல்பமான விஷயங்களை செய்து அகப்பட்டுக் கொண்டவர் என்பது நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும். இதுபோல புதிதாக ஏற்படுத்தியிருக்கின்ற தளபதி முதல்வர் விஜய் அவர்களின் அரசிற்கும் களங்கம் கற்பிக்கும் வகையிலே அதே போன்று மின்சாரத்தை நிறுத்தி ஏழை மக்களின் வாழ்வில் விளையாடி அவர்களின் எண்ணங்களை செலுப்பதற்காக இது போன்ற மின்சாரம் மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் பல்வேறு வகைகளில் இவர்கள் ஆங்காங்கே பொதுமக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி பொதுமக்களின் மனங்களில் புதியதாக அமைத்திருக்கும் இந்த புதிய அரசுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்கின்ற ஒரு வசைப்பாடலை பாடி மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை விதைக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை நமது முதல்வர் அவர்கள் பொறுப்புடன் கரிசனத்துடன் கண்காணித்து அது எங்கெங்கே இருக்கின்ற என்பதை அந்த ஆணிவேரை அசைத்து அந்த ஆணிவேரை அங்கிருந்து அகற்றி மக்களுக்கு நல்ல வழியை காட்ட இந்த அரசு விரைவாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். மேலும் அங்கங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக திமுகவின் கட்டுப்பாடுகளில் உள்ள அனைத்து விதமான தொலைக்காட்சிகளும் முழுக்க அதையே மக்களுக்கு பரப்பி கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த கடந்த கால ஆட்சியிலே நமக்கு தெரியும், ஐயோ காப்பாத்துங்கன்னு ஒரு தலைவர் கலறியதை மறுபடியும் போட்டு காட்டி மக்களுக்கு அந்த தலைவர் ஏன் அழுதார் என்பது போல சொல்லாமல் கட்டாயப்படுத்தி காவல்துறையினர் கைது செய்ய முயன்றார்கள் என்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு குரலை எழுப்பி தேவையில்லாத ஒரு அனுதாபத்தை பெற்று அந்த அன்றைய அரசுக்கு களங்க பெயர் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதில் முதல்வர் விஜய் அவர்கள் உஷாராக இருந்து நீங்கள் நடிகர் என்று சொல்லுகின்ற மாற்று நடிகர் அவர்களுடைய வேலைகளை உன்னிப்பாக கவனித்து திமுகவினால் அவ்வப்போது ஏற்படுகின்ற அவப்பெயர்களை தங்கள் மீது பழியை போடும் வகையிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களின் நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்து அதுக்கு தகுந்த எதிர் நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டு அவர்களை சமாளிக்க வேண்டும் என்பதும் ஒரு பெரிய ஒரு கடமையாகவே இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமா நடைபெறுகின்ற சிறு விஷயங்களை பெரிய பூதாகரமாக நடத்தி கோவையிலே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது 10 வயது பெண்ணுக்கு என்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக
அதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதில் மக்களாக எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு உரிய நடவடிக்கை தாங்கள் எடுத்து தங்களின் புதிய அரசின் நடவடிக்கை சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக தீவிரப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர தாங்கள் முன்வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதுவும் கண்டிப்பாக நடைபெறும். மேலும் மின்சாரத்துறையிலே ஏற்படுகின்ற இது போன்ற சில அசம்பாவிதங்களை உடனடியாக கண்டறிந்து மின்சாரத்துறை அமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும், அதில் திமுகவின் ஊடுருவிகள் நிறைவாக இருக்கின்றன. திமுகவின் சங்கங்கள் அங்கில் மின்சாரத்துறையிலே பலமாக உள்ளது என்பது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்களின் தலையீட்டுகள் நிறைய தங்களின் இலாக்காவில் உள்ளது என்பதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அவ்வப்போது அதற்கான தயார் நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்து மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை மக்களாக அனைவருக்கும் தங்களின் 15 நாட்கள் நடவடிக்கைகளை புரிந்து கொண்டுள்ளனர். மேலும் மின்சாரத்துறையிலே பயனீட்டாளர்களுக்கு கணக்கீட்டு அட்டை, ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கப்படுகின்ற அட்டையை தற்போது கடந்த கால அரசு, திமுக அரசு அட்டையை அச்சடிக்கவில்லை. எனவே வாடிக்கையாளருக்கு அட்டை கிடையாது என்கின்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி வருகிறது இந்த மின்சாரத்துறை. ஒவ்வொரு பாமரனுக்கும் அந்த அட்டையை, அதாவது எல்லோருக்கும் மெயில்ல பணம் அனுப்புறது, மெயில்ல அந்த கணக்கை பார்க்க வைக்கிறதெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியாது. பாமர மக்கள் அறியும் வகையிலே மின் அட்டையை ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக கொடுத்து உதவுமாறு தங்களுக்கும் ஒரு கோரிக்கையாக இதை வைத்துக் கொள்கிறோம். மேலும் ஆதி திராவிடர் நலத்துறை என்கின்ற ஒரு துறையை முதல்வர் விஜயின் அரசு சமூக நலத்துறை என்ற ஒரு சமூக அக்கறை கொண்ட தாங்கள் இதிலே நிறைவேற்றி இருக்கிறீர்கள். சமூக நலத்துறை என்ற ஆதி திராவிட நலத்துறையை சமூக நலத்துறை என்று மாற்றியிருப்பது தங்களின் சமூக அக்கறையை காட்டுகிறது என்பதை அனைத்து மக்களும் அறிவார்கள். இது போன்ற சின்ன சின்ன காரியங்களை ஆங்காங்கே நிகழ்த்தி நீங்கள் மக்களுக்கு நல்வழி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். நன்றி, வணக்கம்.